Hey guys, welcome to my channel Code with Curly. React learn பண்ணிகிட்ருக்க சீரீஸில் இன்றைக்கி டே 36, அதாவது யூஸ் எஃபெக்ட் ஹூக்கோட பார்ட் 3 பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். So last two videos are use effect ஓட introduction, அதோட setup எப்படி, and அதோட 3 kinds of scenario, அதோட syntax எப்படி, and how we are going to use it, அது எல்லாமே செக் பண்ணியிருக்கோம். If not, please go and watch it in our playlist. அப்பதான் continuity இருக்கும். நான் இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு நியூ எக்ஸாம்பிள் that would cover இந்த நம்ம லாஸ்ட் 2 சினாரியோ ஒரு எக்ஸாம்பிள் மூலியமா நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, இப்போ இதுக்கானது வந்து use f example.jsx. ஓகே, இப்போ வந்து நான் ஆப்பில் போயிட்டு கிளியர் பண்ணுறேன். அப்போ தான் வந்து இது உங்களுக்கு வராது. ரைட், ஸோ ரிட்டன் அண்ட் எம்டி டேக். ஓகே, ஸோ யூஸ் எஃப் எக்ஸாம்பிள். இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம இது நாள் வரைக்கும் பண்ணது எல்லாத்தையுமே, அதாவது லாஸ்ட் 2 வீடியோஸில் பண்ணதை வந்து பெட்டர் எக்ஸாம்பிளாக வந்து செக் பண்ண போகிறோம். ஓகே, காம்பனன்ட் கிரியேட் பண்ணுவோம். ஃபங்க்ஷன் காம்பனண்ட்டோட பேர் யூஸ் எஃப் எக்ஸாம்பிள், the parenthesis and a return statement. This would have an empty tag and export default usef example. ரைட், இப்போ இதை app.jsxல வந்து இம்போர்ட் பண்ணிடலாம். இம்போர்ட் usef example and இங்கே ரிட்டர்ன் பண்ணுறதும் வந்து usef example ஓட component, which is sorry guys, yeah, right. ஓகே, இதை இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு நம்ம இந்த யூஸ் ஆஃப் எக்ஸாம்பிளுக்கு இம்போர்ட் ரியாக்ட்லேருந்து நமக்கு என்னென்ன வேணும்? யூஸ் ஸ்டேட் கண்டிப்பாக வேணும் அண்ட் யூஸ் எஃபெக்ட் வேணும், which is why we are here. yeah, இப்போ வந்துட்டு என்ன செட் பண்ணலாம் அப்படின்னா, அதாவது ரைட், இப்போ இந்த ஹைட் வித் இருக்கு இல்லையா, இந்த ஸ்க்ரீன், அதாவது இந்த ப்ரௌசரோடது, அதை வந்து ஈவெண்ட் லிசனர் மூலமா அப்டேட் பண்றது. ஓகேவா, அப்டேட் பண்ணி அந்த யூஸ் எஃபெக்ட்ல எப்போல்லாம் என்னென்ன சேஞ்சஸ் நடக்கணும்னு நம்ம சொல்ல போறோம். விச் மீன்ஸ் இந்த விண்டோ நான் இப்படி சைஸ் பண்ணாலும் எவ்வளோ ஹைட்டுன்னு தெரியணும், அண்ட் இப்படி வேரியேஷன் காமிச்சாலும் எனக்கு வந்து எவ்வளோ வித்துன்னு வந்து தெரியணும். ஓகே, ஆல் ரைட். ஸோ இங்கே வந்துட்டு நான் ஸ்டேட்டை வந்து ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ண போகிறேன். ஸோ ஆஸ் ஐ மென்ஷன்ட், நம்ம வந்து கான்ஸ்ட் ஸ்டேட்டோட பேர் வந்து வித்னே வச்சுப்போம். வித் கமா செட்டரோட பேர் வந்து செட் வித். யா, ஸோ இங்கே வந்து யூஸ் ஸ்டேட், ஓ மை குட்னஸ், யூஸ் ஸ்டேட் மூலமா நம்ம என்ன மென்ஷன் பண்ண போறோம்னா, விண்டோன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகேவா, அந்த விண்டோ ப்ராப்பர்ட்டியோட இன்னர் வித், இதை தான் நான் வந்து யூஸ் பண்ண போறோம். ஓகே, சேம் வே நான் வந்து எனக்கு இன்னொரு ஸ்டேட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். that would, oh my goodness, yeah, that would mention the height. so height setter வந்து set height. இங்க வந்து யூஸ் ஸ்டேட்ல விண்டோ டாட், இப்போ இன்னர் வித்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்த மாதிரி இன்னர் ஹைட்னு இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதை யூஸ் பண்ண போறோம். ஸோ 2 ஸ்டேட் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு, ஹைட் வித் வந்து மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ ரிட்டனை வந்து பாப்புலேட் பண்ணுவோம். ரிட்டனுக்குள்ள என்னென்னலாம் போடலாம் அப்படின்னா, ஒரு பேராகிராஃப் டேக். இதுல வந்துட்டு என்ன மென்ஷன் பண்ண போறோம்னா, விண்டோவோட வித் எவ்வளோபா சொல்லிங்க அப்படின்னு வந்து சொல்ல போறோம். அதுக்கு வந்து நம்மளோட ஸ்டேட் வேரியபிளை வந்து பாஸ் பண்றோம். ஓகே, சேம் வே எனக்கு இன்னொரு பேராகிராஃப் டேகு, அதுல வந்துட்டு விண்டோவோட ஹைட் என்ன அப்படின்னு வந்து சொல்ல போறோம். அதுக்கும் வந்துட்டு இங்க ஹைட்டோட ஸ்டேட் அதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, டன். இப்போ வந்துட்டு இங்க வந்து வேல்யூஸ் வந்துருச்சு. கரண்டா இருக்கிற விண்டோவோட வித் இதுதான் அண்ட் விண்டோவோட ஹைட் இதுதான். வாட் if I change this? I'm changing this. See, ஆனா எனக்கு வேல்யூஸ் சேஞ்ச் ஆகல. See, அதே மாதிரி வித்துக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஓகே, இப்போ நான் இது வந்து ரெஃப்ரெஷ் பண்றேன்னா இப்போ சேஞ்ச் ஆகும். இங்க பாத்தீங்களா, ரெஃப்ரெஷ் பண்ணா சேஞ்ச் ஆகும்.
ஆனால் நான் ஒவ்வொரு டைமும் இந்த ஈவெண்ட் வந்து போயிட்டு வரும்போது லிசன் ஆகும்போது இங்கே சேஞ்சஸ் வரும்னா ஆகாது. ஸோ அதுக்கு நம்ம வந்து அடுத்தடுத்த செட்டப் வந்து பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் லைக் நம்ம வந்து இது வந்து ஒரு ரீசைசிங் நடக்குதா, அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம். ஃபங்க்ஷன் ஹேண்டில் ரீசைஸ். ஓகே, ஸோ இதில் வந்து என்ன மென்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா, என்னோட செட் வித் வந்து அதே விண்டோ ப்ராப்பர்ட்டி, அந்த விண்டோ ப்ராப்பர்ட்டியில் வந்துட்டு இன்னர் வித் அதை வந்து செட் பண்ணுறோம். திருப்பியும் சேம் வே செட் ஹைட், அதாவது ஹைட்டுக்கான செட்டரில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா விண்டோ டாட் இன்னர் ஹைட். யா, ஓகே, இப்போ வந்து இது செட் பண்ணியாச்சு. இப்போவும் இது சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு வந்து பார்ப்போமா? நோ வே, பிகாஸ் இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம வேற எங்கேயும் யூஸும் பண்ணலை. ஓகே, லெட் மேக் திஸ் as reusable. இப்போ வந்துட்டு நம்ம என்ன மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஈவெண்ட் லிசனரை வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா ஃபர்ஸ்ட் வீடியோவில், நம்ம அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ், அதாவது ஒரு டேட்டா வந்து ஏபிஐலேருந்து எடுக்கிறதா இருக்கட்டும், ஈவெண்ட் லிசனை யூஸ் பண்ணுறது, ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ்க்கெல்லாம் இந்த யூஸ் எஃபெக்ட் வந்து ரொம்பவே யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு தான் வந்துட்டு நம்ம வந்து விண்டோ டாட் ஈவெண்ட் லிசனர் ஆட் பண்ணுறோம். ஆட் ஈவெண்ட் லிசனர். அதில் வந்து எனக்கு என்ன நடக்கணும்னா ரீசைஸ் அப்படிங்கிற ஒன்று மட்டும் நடக்கணும். ஸோ ரீசைஸ் வந்து டைப்பு, அதை நான் கொடுத்துட்டேன். யா, ரீசைஸ் கொடுத்துட்டேன். இப்போ ரீசைஸ் நடக்கும்போது எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணணுமா? அது எந்த ஃபங்க்ஷன்னா ஹேண்டில் ரீசைஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். யா, ஹேண்டில் ரீசைஸுங்கிற ஃபங்க்ஷன் இப்போ ஆட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷனில் நம்மளோட ஸ்டேட் எல்லாத்தையும் செட்டர் ஃபங்க்ஷன்ஸ் மூலமாக அப்டேட் பண்ணுறோம். அந்த அப்டேட் பண்ணுற ஃபங்க்ஷனை ஈவெண்ட் லிசனர்னு வந்துட்டு நமக்கு ஒரு இன்பில்ட் ப்ராப்பர்ட்டி, கைண்ட் ஆஃப் மெத்தட் அந்த மாதிரி கூட நீங்கள் சொல்லிக்கலாம். அதில் வந்து ரீசைஸ்ன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதை யூஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை வந்து பாஸ் பண்ணுறோம். ஓகே, பண்ணியாச்சு. ஆல்சோ நான் இங்கே வந்துட்டு மென்ஷன் பண்ணுறேன். why it is like ஓகே, இங்கே வந்து console.log போட்டு ஈவெண்ட் லிசனர் ஆடட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து போட்டாச்சு. இப்போ இங்கே போயிட்டு நம்ம செக் பண்ணலாம். ஓ சி, இங்கே பார்த்தீங்களா வித் எல்லாம் மாறுது, அதே மாதிரி ஹைட்டுக்கு மாறுமா அப்படின்னு வந்து பார்க்கலாம். எஸ், அப்சல்யூட்லி ஹைட்டுக்கும் மாறுது. ஓகே, இப்போ நம்ம கன்சோல் போட்டோம் இல்லையா, அதை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்ப்போம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுத்துட்டேன். கன்சோலில் வந்து லுக் அட் திஸ் 502 ஈவெண்ட் லிசனர் ஆடட். இப்படியெல்லாம் போச்சுன்னா நம்ம அப்ளிகேஷன் வந்து அப்படியே படுத்துரும். இதில் வந்துட்டு பெருசாக எந்த சேஞ்சஸையும் நம்மளால காட்டவே முடியாது. அண்ட் இவ்வளோ டைம், டிப்பிக்கலி ஒரு ஃபங்க்ஷன் ஒரு டைம் தான் நடக்கணும். மோர் ஓவர் உங்கள் காம்பனண்ட் வந்து ரீரெண்டர் ஆகும்போது தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வேல்யூஸ் வந்து போகணும். பட் இந்த ஃபங்க்ஷன் பாருங்களேன், இந்த ரீசைஸ்க்கு ஹேண்டில் ரீசைஸ் கொடுத்துருக்கோமா, இத்தனை டைம் கால் ஆயிருக்கு. ஸோ இப்படி ஆகக்கூடாது. அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரே ஒரு ஈவெண்ட் லிசனர் வேணும், ஆர் 1 or 2. அதாவது நான் டெவலப்மெண்ட் மோடில் ரன் பண்ணும்போது ஒன்று வரும், அது பிறகு ரீரெண்டர் ஆகும்போது ஒன்று வரும். அந்த மாதிரி இருந்தால் இட்ஸ் பெட்டர் டு ஹாவ், பட் நாட் 502. சி, இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ இருக்குன்னு. எனக்கு இவ்வளோ வேண்டாம். அப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே வந்துட்டு இதுக்கு தான் நம்ம யூஸ் எஃபெக்ட் வந்து ரொம்ப முக்கியமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ யூஸ் எஃபெக்ட், அதோட சின்டாக்ஸ் போட்டுக்கோங்க. அண்ட் தேர் அ ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் அண்ட் ஆட் டிபெண்டன்சி வந்து ஆட் பண்ணணும். ஓகே, இப்போது நான் இதை அப்படியே காப்பி பண்ணி யூஸ் எஃபெக்ட்குள்ளே போடுறேன். நான் வந்து சொன்னேன் இல்லையா, யூஸ் எஃபெக்ட் போடலனாலும் இந்த ஒரு விஷயம்லாம் ஒர்க் ஆகும். நம்ம இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் டாக்குமெண்டோட டைட்டில் கொடுத்து பார்த்தோம், அது ஒர்க் ஆகிட்டு தான் இருந்துச்சு யூஸ் எஃபெக்ட் இல்லைனாலும். லுக் அட் திஸ்னோ 502 கிட்ட ஈவெண்ட் லிசனர் வந்து இதாக இருக்குன்னா திஸ் வில் லீட் டு அன் அன்எக்ஸ்பெக்டட் பிஹேவியர். நம்ம அப்ளிகேஷன் வந்து திடீர்னு என்ன வேணா ஆகலாம். அந்த மாதிரி வந்துட்டு ஒரு டிப்பிக்கல் கேசஸ் வந்து நடக்கும். அதுக்கு தான் யூஸ் எஃபெக்ட் வந்து ப்ரியாராக யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ யூஸ் எஃபெக்ட் வந்து இங்கே ஆட் பண்ணிட்டு இதை மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா ரியாக்ட் கிட்ட என்னோட இந்த சைட் எஃபெக்ட் வந்து ரன் ஆகு, சைட் கோட் வந்து ரன் ஆகு
when a component mounts. ஒரு டைம் தான், விச் மீன்ஸ் என் காம்பனண்ட் வந்து மவுண்ட் ஆகும்போது. ஓகே, நான் சொன்னேன் இல்லையா, இங்க பாருங்க 2 ஈவெண்ட் லிசனர் ஆட் ஆயிருக்கு. the one is like நான் டெவலப்மெண்ட் பண்ணும்போது the other one is like when I refresh. ஸோ காம்பனண்ட் மவுண்ட் ஆகும்போது தான் இது ஆட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ எனக்கு காம்பனண்ட் மவுண்ட் ஆயிடுச்சு, எனக்கு ஈவெண்ட்டும் லிசன் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் எனக்கு வந்து இந்த ஸ்பேஸை வந்து ஃப்ரீ அப் பண்ணணும், அதாவது ரிசோர்சஸ் வந்து ஃப்ரீ அப் பண்ணணும், எனக்கு வந்து காம்பனண்ட்ல இருந்து என்னோட ஈவெண்ட் லிசனர் ரிமூவ் பண்ணணும். அந்த மாதிரி கேசஸ்ல நம்ம கிளீன் அப் கோட் எழுதலாம் இதே யூஸ் எஃபெக்ட் குள்ள. ஸோ ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னா, விண்டோ, இந்த விண்டோ இருக்கு இல்லையா, நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். சேம் திங், நான் இங்கே வந்து இந்த விண்டோவோட ஈவெண்ட் லிசனர் ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ ரிமூவ் ஈவெண்ட் லிசனர்னு நமக்கு ஒரு ஃபங்க்ஷன், இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்கு. அதில் அதே மாதிரி ரீசைஸ் ஆப்ஷன், அதாவது ரீசைஸ் ப்ராப்பர்ட்டி. அப்போ வந்துட்டு ஹேண்டில் ரீசைஸ் மூலமாக தானே கால் பண்ணியிருந்தோம். யா, இப்போ வந்து இதே மாதிரி இங்கேயும் கன்சோல் லாக் போட்டு பார்க்கலாம். அப்போ தான் வி வுட் கன்ஃபார்ம் இங்கே என்ன நடந்திருக்குன்னு. ஈவெண்ட் லிசனர் ரிமூவ்டு. ஓகே, இப்போ நான் இதை வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ போய் இதை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்ப்போமா. மோரோவர் இங்கே பார்த்தீங்களா, எனக்கு வந்து என்ன அப்படின்னா, இந்த யூஸ் எஃபெக்ட்ல 2 விஷயம் நடக்குது. இந்த வெரி ஃபர்ஸ்ட் திங் இஸ் லைக் வி ஆர் கிவிங், அதாவது ஒரு காம்பனண்ட்ல மவுண்ட் பண்ணிட்டு எனக்கு வந்து இதை வந்து காமி அப்படின்னு வந்து சொல்றோம். ஆல்சோ எனக்கு மவுண்ட் பண்ணியாச்சு, திருப்பி வந்து இந்த அந்த ஒரு பர்டிகுலர் ஒர்க், அதாவது இங்க டிஸ்பிளே பண்ணிட்டேன்ல, பண்ண ஒர்க் முடிஞ்சது, நீ வந்து என்னோட ஈவெண்ட் லிசனர் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுரு. ஸோ தட் this will make some space. நம்மளோட அந்த ஸ்டோரேஜ்ல என்ன வந்து பண்ணும் அப்படின்னா, ஃப்ரீ அப் ரிசோர்சஸ், அதாவது ரிசோர்சஸ் எல்லாம் ஃப்ரீ அப் பண்ணிட்டு இந்த லிசனருக்கான ரிசோர்சஸ் வந்து ஃப்ரீ அப் பண்ணிட்டு வேற ஏதாவது ஃபங்க்ஷன், இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸோ இல்லை வேற ஏதாவது நம்ம நடத்துறோம் அப்படின்னா அதுக்கான ஸ்பேஸ் அங்கே உருவாக்கி கொடுக்கறதுக்காக இங்க நம்ம வந்து கிளீன் அப் பண்றோம். ஓகே, இப்போ நம்ம ரிமூவ்க்கும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இங்க பாருங்க, there won't be a bigger change here. இது எப்பவும் போலதான் ஒர்க் ஆகுது. ஓகே, அடுத்து இப்போ நான் இதெல்லாம் பேஸ் பண்ணி என் டைட்டிலையும் மாற்றலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அதனால இந்த யூஸ் எஃபெக்ட்ல தான் ரன் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, வி கேன் ஹாவ் மல்டிபிள் யூஸ் எஃபெக்ட்ஸ். ஸோ மல்டிபிள் யூஸ் எஃபெக்ட்ல வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம விண்டோவோட வித்தும் ஹைட்டும் சேஞ்ச் ஆகும் போதெல்லாம் என்னோட டைட்டிலும் சேஞ்ச் ஆகு அப்படின்னு வந்து சொல்றோம். லெட்ஸ் ரைட் த அனதர் யூஸ் எஃபெக்ட். இங்க வந்துட்டு யா, இப்போ வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, டாக்குமெண்ட் டாட் அதோட டைட்டில் வந்து எனக்கு வந்துட்டு மாறணும். ஸோ ஐம் கிவிங் அ டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங்ல வந்து என்ன கொடுக்குறேன்னா சைஸு. ஸோ சைஸ் வந்து நான் ஒரு பிளேஸ் ஹோல்டர் தரேன். ஸோ அந்த பிளேஸ் ஹோல்டரில் வந்துட்டு என்ன வரணும் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டோட ஆப்ஜெக்ட் வரணும், விச் இஸ் வித். அதுக்கப்புறம் இன்டு எனக்கு வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா ஹைட்டும் கொடுக்குறேன். எஸ், ஹைட் ஹேண்டில் யூனோ அன்எக்ஸ்பெக்டட் பிஹேவியருக்காக நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா வித்தும் ஹைட்டும் வந்து கொடுத்துட்றேன். ஓ மை குட்னஸ், எஸ், ஹைட் ரெண்டையும் வந்து கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு இது கரெக்டாக வந்து இங்கேயும் வந்து டைட்டில்லையும் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ எவ்ரி டைம் த வித் அண்ட் ஹைட் சேஞ்சஸ், த டைட்டில் இஸ் கோயிங் டு பி அப்டேட்டட். ஸோ இப்படி தான் வந்து வி கேன் டிஃபைன் மல்டிபிள் யூஸ் எஃபெக்ட்ஸ் அண்ட் மல்டிபிள் யூனோ லைக் டிபெண்டன்சிஸ் வந்து கொடுக்க முடியும். அண்ட் ஈவன் வித்தவுட் நோ டிபெண்டன்சிஸ் த யூஸ் எஃபெக்ட் வில் ஒர்க். ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, இட் ஷுட் பி பேஸ்ட் ஆன் யோர் ஓன் கஸ்டமைசேஷன். ஸோ யூஸ் எஃபெக்ட் ஓட இது பற்றி பார்த்துடலாம். யா, ஸோ யூஸ் எஃபெக்ட் வந்து இதோட ஒரு குட்டி ரீகேப். ஸோ யூஸ் எஃபெக்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ரியாக்ட் கிட்ட சொல்லும், அதாவது சில விஷயங்கள் நடக்கும்போது வென் சம் காம்பனன்ட் ரீரெண்டர், வென் த காம்பனன்ட் மவுண்ட்ஸ், அந்த ஸ்டேட் ஆஃப் வேல்யூ சேஞ்ச் ஆகும் போதெல்லாம் நான் ஒரு சம் கோட் கொடுப்பேன், விச் கேன் பி கால்ட் இட் அஸ் சைட் கோட். அந்த கோடை வந்து நீ வந்து ரன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ட் கிட்ட சொல்றோம் யூஸ் எஃபெக்ட் மூலமா. ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் வந்து என்னன்னா, யூஸ் எஃபெக்ட் ஆஃப் இங்க ஒரு ஃபங்க்ஷன் அண்ட் the array of dependencies, இதுதான் syntax. This function can be an anonymous function, arrow function and a callback function. So இந்த 3 scenariosல இந்த யூஸ் எஃபெக்ட் வந்து ஒர்க் ஆகும்.
ஒன்று வந்து runs after every re-render, runs only on mount, runs on mount plus when value changes. ஸோ ஒவ்வொரு re-renderலையும் வந்து ரன் ஆகணும் அப்படின்னா இங்கே வந்து நம்ம எந்த டிபெண்டன்சியுமே தரமாட்டோம். இங்கே வந்து எம்டி டிபெண்டன்சிஸ் தருவோம் ஒன்லி ஆன் மவுண்ட். அதாவது ஒரு மவுண்டிங்னா என்ன அப்படின்னா ஒரு காம்பனண்ட் வந்து அப்போதான் அந்த டாம்க்கு வந்து தெரிய வைக்கிறோம் அப்படிங்கும்போது the very first time the component mounted, ஓகேவா, அதாவது கிரியேட்டட், ஆடட், அந்த மாதிரி எப்படி வேணா வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் ரன்ஸ் ஆன் மவுண்ட் பிளஸ் வென் வேல்யூ சேஞ்சஸ். இங்க நான் வந்து டிபெண்டன்சி, அதாவது எந்த ஸ்டேட் வேரியபிள் மாத்திரமோ அப்பெல்லாம் இது மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல போறோம். ஸோ இந்த ஸ்டேட் வேரியபிள் வந்து இட் கேன் பி லைக் மல்டிபிள் ஸ்டேட்ஸையும் நம்ம இங்க வந்து வேல்யூஸா வந்து அனுப்பலாம். ஓகே, இது வந்து எப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா ஈவென்ட் லிசனர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது, டாமை மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணும்போது, ரியல் டைம் அப்டேட்ஸ் லைக் கிளைமேட்டிக் அப்டேட்ஸ் இல்லை வந்துட்டு வேற ஏதாவது நிறைய ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ்ல வந்து உடனே நம்ம அப்டேட்ஸ் கிடைக்கும்போது லைக் கிளாக் இருக்கு இல்லையா, கிளாக்கோட அப்டேட்டு, அதுக்கப்புறம் வந்து we can call it as the news updates, ஏதோ ஒன்று லைக் ரியல் டைமா ஸ்டாட்டிக்காக இல்லாமல் ரியல் டைமாக ஒரு அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும்போது we can use it. அண்ட் ஃபெச்சிங் டேட்டா ஃப்ரம் ஏபிஐ, ஒரு என் பாயிண்ட் இருக்கு, அந்த என் பாயிண்ட்லேருந்து நமக்கு டேட்டா வரணும் அப்படிங்கும்போது இனிஷியலாக வந்து ஒரு காம்பனண்ட் ரன் ஆயிருக்கும், அதாவது மவுண்ட் ஆயிருக்கும், அதில் வந்து சேஞ்சஸ் வந்து நம்ம அனுப்பும்போது திஸ் ஷுட் ஒர்க், அந்த வேல்யூ வந்துட்டு மாறுது அப்படின்னா தட் வுட் பி வெரி யூஸ்ஃபுல் வென் ஃபெச்சிங் டேட்டா ஃப்ரம் ஏபிஐ. அண்ட் நம்ம வந்து அன்மவுண்ட் பண்ணணும், என் காம்பனண்டோட வேலை முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் வந்து அன்மவுண்ட் பண்ணிடணும் பிகாஸ் ஐ எம் கோயிங் டு ஃப்ரீ அப் சம் ஸ்பேஸ் ஃபார் அதர் ரிசோர்சஸ் அப்படிங்கும்போது வி கேன் டூ திஸ். ஸோ கிளீன் அப் வென் அ காம்பனண்ட் அன்மவுண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்காகவும் வி ஆர் வெரி குட் டு யூஸ் திஸ் யூஸ் எஃபெக்ட். அண்ட் இந்த யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணுறதுனால வி கேன் ஹாவ் மச் கோட் டு பி த சிம்பிளர் வே, அதாவது காம்ப்ளெக்சிட்டி இல்லாமல் இருக்கலாம். அண்ட் ஆல்சோ கோடோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நல்லாவே இருக்கும் அண்ட் ஆப்டிமைஸ்டாகவும் இருக்கும். மோரோவர் அன்எக்ஸ்பெக்டட் பிஹேவியர்ஸ் எதுவுமே நம்ம வந்துட்டு நம்ம ஆப்பில் நடக்காது. அதுக்காகவும் நம்ம இந்த யூஸ் எஃபெக்ட் வந்து பிரிட்டி சிமிலராக நம்ம யூஸ் பண்ணிட்டு போகலாம். யா, ஸோ நான் எப்பவும் சொல்லிகிட்டே இருக்கேன், லைக் இந்த ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம் பிகில். சும்மா வந்து நம்ம வீடியோ பார்க்குறனால மட்டும் வி கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ஸ். நீங்கள் வந்து டைப் பண்ணி ரன் பண்ணி பார்க்கும்போது தான் யூ வில் கெட் டு நோ த ரியல் த கோட் திங். ஸோ கீப் ப்ராக்டிசிங், கீப் சப்போர்ட்டிங். Stay tuned for the next video guys. Thank you for watching. Tata, bye bye, take care.